மிக்ஸ் அண்ட் மச்சின் நரிக்ஸ் விரிக்ஸ் நியூஸ் உங்களை வரவேற்கின்றது. அமெரிக்காவுடனான தமது மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் இடைநிறுத்தி விட்டதான செய்திகள் தற்போது வெளியான பின்னணியில் அமெரிக்காவுக்கு எதிரான போர் மீண்டும் வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் என ஈரானின் மூத்த இராணுவ அதிகாரி இன்று தெரிவித்துள்ளவை ஏதேது இந்த போரை அமெரிக்கா விட்டாலும் ஈரான் விடாது போல் இருக்கின்றதே என்ற தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளது. ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டுமென அமெரிக்கா கோரிக்கொள்வதால் அதனை ஈரான் ஒருபோதும் செய்யாதென கதம் அல் அன்ஃபியா கூட்டுப்படையின் துணை தளபதி முகமது ஜாஃபர் அசாதி என்று தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் போர் தவிர்க்க முடியாதது என அவர் கூறுகிறார். முன்னதாக ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்திவிட்டதாக, இல்லையென்றால் அதில் மௌனம் காப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து ஈரான் அமெரிக்காவுக்கு அதிகாரபூர்வமாக இதுவரை அறிவித்து கொள்ளவில்லை என தெரிவித்தார். வேண்டுமானால் ஈரான் மௌனம் காப்பது அதற்கு மிகவும் நல்லதெனத்தான் நினைப்பதாகவும் அவர் எள்ளல் செய்தார். அத்துடன் இந்த போரில் ஈரான் மீதான முற்றுகை தொடர்வதால் அது ஈரானுக்குத்தான் பெரும் செலவீன இழப்பை உருவாக்கி வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஒரு நிலையில்தான் அமெரிக்காவுக்கு எதிரான போர் மீண்டும் வெடிப்பது தவிர்க்க முடியாத விடயம் என ஈரானின் மூத்த இராணுவ தளபதி இன்று தெரிவித்துள்ளமை பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. உக்ரைன் அண்மை நாட்களில் ரஷ்யாவின் எண்ணெய் உற்பத்தி மையங்களை குறிவைத்து அடிப்பதும் உக்ரைனின் நவீன போர் தொழில்நுட்பம் கிரெம்ளின் அதிகார மையத்துக்கு அண்மைய நாட்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலைமையும் இப்போது ரஷ்யாவை சீற்றப்படுத்தி இருப்பதை அண்மை காலமாக ரஷ்யா உக்ரைன் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்துவதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது. ரஷ்யா கடந்த சில நாட்களாகவே உக்ரைன் மீது பெரும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலகட்டத்தில் உக்ரைன் ரஷ்யாவின் 15 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டதால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு உற்பத்தியில் 40% முடக்கப்பட்டதாக நேற்றிரவு உக்ரைனிய அரசு தலைவர் வொலடிமிர் ஜெலன்ஸ்கி நாட்டு மக்களுக்கான தனது உரையில் தெரிவித்த சில மணி நேரங்களின் பின்னர் உக்ரைனிய தலைநகர் கேவ் உட்பட்ட இடங்களில் மீண்டும் ஒருமுறை பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இரவு முழுவதும் நடந்த இந்த தாக்குதலில் இதுவரை குறைந்தது 10 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் கியேவில் மாத்திரம் 4 பேர் பலியாகி கொண்டார்கள். மத்திய நகரமான டினெப்ரோவில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தலைநகரை குறிவைத்து குரூஸ் மற்றும் பெலஸ்டிக் ஏவுகணைகளின் ஒருங்கிணைப்பு ஏவுகணை மழையை ரஷ்யா பொழிந்தது. இதற்கு அப்பால் ரஷ்ய ட்ரோன்களும் தாக்கிக் கொண்டன. இதனால் தலைநகரில் பல குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடங்கள் சேதமடைந்தன. பல இடங்களில் வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. பெரும் தீ விபத்துக்களும் ஆங்காங்கே தென்பட்டன. நகரின் மையத்திலிருந்து பெரும் புகை மண்டலம் எழுவதை இன்று காலை தெளிவாகவே காண முடிந்தது. இந்த தாக்குதல் காரணமாக தலைநகர் கியேவில் இரவோடு இரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் சுரங்க வழிகளில் தஞ்சம் புகுந்து கொண்டனர். இன்று காலை வரை தலைநகர் மீதான தாக்குதல் தொடர்ந்தது. கியேவின் முதல்வர் விட்டாலி கிளிட்ஸ்கோ இந்த தாக்குதலை ஒரு மிகப்பெரிய எதிரியின் தாக்குதல் என விவரித்திருக்கின்றார். இந்த தாக்குதலில் 2 உயரமான அடுக்குமாடி கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் இதனால் இந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் மக்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் இன்று காலை அச்சமூட்டும் செய்திகள் வெளிவந்தன. ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக தலைநகர் முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டது. பல இடங்களில் தீ விபத்துக்களும் தொடர்கின்றன. சேதத்தின் அளவு இன்னமும் முழுமையாக வெளிவரவில்லை. உக்ரைனின் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள லுஹான்ஸ் பகுதியில் உள்ள ஒரு மாணவர் தங்கு விடுதி மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 21 பேர் பலியானமைக்கு பதிலடியாக உக்ரைனிய தலைநகரில் உள்ள இராணுவ தளங்கள் மீது பெரும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என கடந்த வாரம் ரஷ்யா எச்சரித்த விடயம் உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். இதனால் உக்ரைனிய தலைநகரில் உள்ள தூதரகங்கள், ராஜதந்திரிகள், சர்வதேச அமைப்புகளின் பணியாளர்கள் உட்பட
வெளிநாட்டு பிரஜைகள் முடிந்தவரை தலைநகரை விட்டு வெளியேற வேண்டுமென ரஷ்யா அறிவுறுத்தல் விடுத்த நிலையில் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை இந்த புதிய பெரும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் தொடர்புடைய டேகர் என்ற எண்ணெய் கப்பலை அட்லாண்டிக் பெருங்கடல் பரப்பில் வைத்து பிரெஞ்சு கடற்படை கைப்பற்றிய விடயம் இப்போது பரபரப்பான ஒரு விடயமாக மாறியுள்ளது. பிரிட்டனை கடற்கரைக்கு மேற்கே சுமார் 400 கடல் மைல் தொலைவில் இந்த அதிரடி நடவடிக்கை இடம்பெற்றது. ரஷ்யாவின் முர்மான்ஸ்க் நகரிலிருந்து புறப்பட்டு கெமரூனின் லிம்பே நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பலை நிறுத்துமாறு பிரெஞ்சு கடற்படை விடுத்த உத்தரவுக்கு ரஷ்யாவின் கப்பல் கேப்டன் கீழ்ப்படிய மறுத்ததால் பிரெஞ்சு கடற்படை கமாண்டோக்கள் உலங்கு வானூர்திகளிலிருந்து கப்பலில் அதிரடியாக இறங்கி கப்பலின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர். இதன் பின்னர் இந்த கப்பலை பிரெஸ்ட் துறைமுகத்துக்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவின் தடை பட்டியலில் இருந்த இந்த கப்பல் தன்னை ரஷ்யாவின் ஷெடோ ஃப்ளீட் எனப்படும் நிழல் கப்பல் அணி என்பதை வெளிப்படுத்தாமல் கொடிதாவுதல் தந்திரத்துடன் கெமரூனிய கொடியுடன் பயணித்த போதும் பிரெஞ்சு அதிகாரிகள் இந்த தந்திரத்தை கண்டுபிடித்ததால் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் ஷெடோ ஃப்ளீட் எனப்படும் நிழல் கப்பல் அணியை பிரான்ஸ் இடைமறிப்பது இது 4வது முறையாகும். பிரித்தானிய மற்றும் ஏனைய நட்பு நாடுகளின் ஆதரவுடன் சர்வதேச கடற்பகுதியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. இப்போது பிரெஸ்ட் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படும் இந்த கப்பல் மீது பல குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்படும் எனவும் கொடியில்லாத குற்றம் மற்றும் கடல்சார் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மறுத்த குற்றம் ஆகிய காரணங்களுடன் இந்த கப்பல் நிர்வாகம் மீது ஒரு குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் பிரெஞ்சு கடற்படை கமாண்டோக்கள் கப்பலில் ஏறும் காணொலியை பகிர்ந்த நிலையில் இந்த காணொலி ரஷ்யாவை சீற்றப்படுத்தியது. இந்த அதிரடி நடவடிக்கையை, அதாவது தமது கப்பலை பிரெஞ்சு கடற்படை இடைமறித்து கைப்பற்றிய நகர்வை சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை, முறையற்ற ஒரு நடவடிக்கை என ரஷ்யா கண்டனம் செய்துள்ளது. அத்துடன் தனது கப்பல் போக்குவரத்து நடவடிக்கையை பாதுகாக்க ரஷ்யா தனது பங்குக்கு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அது எச்சரித்துள்ளது. ரஷ்யாவின் ஷெடோ ஃப்ளீட் எனப்படும் நிழல் கப்பல் அணியில் சுமார் 600 கப்பல்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த 600 கப்பல்களை கொண்ட அணி ரஷ்ய எரிபொருட்கள் மீதான மேற்குலகின் விலை வரம்புகள் மற்றும் தடைகளை தவிர்ப்பதற்காக இரகசியமாக பயன்படுத்தப்படும் கலங்களாகும். இந்த நிழல் கப்பல் அணியில் உள்ள கப்பல்கள் பொதுவாக பழைய கப்பல்கள். இந்த கப்பல்களுக்கு முறையான காப்புறுதிகள் இல்லை. இயன்றவரை ஓடியோடி எண்ணெய் வருவாயை பெறுவதற்காக இவை களத்தில் உள்ள கப்பல்கள். இந்த கலங்கள் பெரும்பாலும் தங்களது உண்மையான இருப்பிடங்களை மறைத்து விரைவாக கப்பலின் உரிமையாளர்களை மாற்றி அதற்குரிய பதிவுகளை போலியாக உருவாக்கி தில்லாலங்கடித்தனம் செய்து கடற்பரப்பில் உலா வருகின்றன. பிரான்ஸ் ஏற்கனவே கூறியது போல முதல் 3 இடைமறிப்புகளை இந்த ஷெடோ ஃப்ளீட்டுக்கு செய்து 3 கப்பல்களை கைப்பற்றியிருந்தது. இந்த கப்பல்களின் உரிமையாளர்கள் பெரும் அபராதத்தை செலுத்திய பின்னர் தமக்குரிய கப்பல்களை பெற்றுக்கொண்டனர். ஆனால் இந்த முறை மாட்டுப்பட்ட கப்பலின் கேப்டன், அதாவது தலைமை மாலுமி, பிரான்ஸ் கடற்படைக்கு தீவிரமான எதிர்ப்பையும் மோசடியான ஆவணங்களையும் கொண்டிருப்பதால் இந்த கப்பல் பிரான்சில் மிகவும் கடுமையான சட்ட சிக்கலையும், இந்த சட்ட சிக்கல் காரணமாக ரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர கொதிநிலை விரைவில் வெடிக்க உள்ள அறிகுறிகளும் இன்று தெளிவாகவே தெரிந்தன.